உடனே உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியா தமிழக அரசையும் இதில் ஒரு பார்ட்டி ஆச்சாருங்கன்ட்டாங்க. அது எல்லாம் வேணா வந்து இவனை பார்ட்டி ஆச்சாவுக்கு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவார் ஸ்டாலின், ஒரு 1 கோடி ரூபா வக்கீல பிடிச்சிட்டு இப்போ விஜயலட்சுமியை போய் வளசரவாக்கம் இந்த போலீஸ் போய் பெங்களூரில் விசாரிச்சு இன்னும் புலம்புறாரு. என்னென்ன எனக்கு 4 எம்எல்ஏ இருக்குது, 2 எம்பி இருக்குது, ஆனால் ஒரு கட்சி கொடி ஏற்ற முடியல அப்படின்னு புலம்புறாரு. கட்சி கொடியை ரோட்டில் வந்து ஏற்றுவீங்க, பப்ளிக் பிளேஸில் பொது இடத்துல வைப்பீங்க, போக்குவரத்துக்கு தடையாக இருக்கும், உங்கள் கொடி கீழே விழுந்தால் எத்தனை பேர் சாகுது. உருது பேசும் இஸ்லாமிய மக்களுக்கெல்லாம் சொல்கிறேன், திமுகவுக்கு இஸ்லாமிய மக்கள் ஓட்டே போடாதீங்க. இந்த மும்மொழியில் வந்து நீங்கள்லாம் உருது படிக்கிறதுக்கு வழிவகுத்தாங்க, அதையும் கெடுத்து விட்டாங்க. இந்தின்னு சொல்லி நீங்கள் உருதும் படிக்க முடியாது. அதனால் மற்ற மொழிகள் வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். முதல் செய்தி, சீமான் வழக்கில் உச்சநீதிமன்றம் இடைக்கால தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. சீமான் வழக்கில் தடை கொடுத்துருக்காங்க. உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுக்கு தடை கொடுத்துருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, பாலியல் வழக்கில் சமாதானம் என்பதற்கே இடமில்லை. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் அது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பின் அடிப்படையில் தான் அதுக்கு வந்து சமாதானத்துக்கு இடமில்லை. அதனால் திருப்பி விசாரித்து 12 வாரத்துக்குள்ளே ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட்டு நிறைய விஷயத்தில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. சமாதானங்கிற பேச்சுக்கே இடமில்லை. ஒரு வழக்கில் பார்த்திங்கன்னா, ஒரு மைனர் பொண்ணை ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் திருமணம் பண்ணிடுறான். அவங்களுக்கு வந்து கற்பழிப்பு வழக்கு போட்டாங்க. மைனர் பொண்ணு மேஜர் ஆயிடுச்சு. அவனே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். 3 குழந்தைங்க இருக்கு. வழக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் போய் அந்த பொண்ணு 3 குழந்தைகளோடு போய் நிற்கிது. நின்று என்னை கற்பழித்தவர்னு சொல்கிறவரை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அப்போ நான் மைனராக இருந்தேன், இப்போ திருமணமாகி எங்களுக்கு 3 குழந்தை பிறந்துருச்சு, அதனால் என் கணவரை வந்து விடுவிச்சிருங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க தெரியுமா? ரேப் இஸ் எ ரேப், அதெல்லாம் முடியாது, கற்பழிப்புனா கற்பழிப்பு தான்ட்டாங்க. மறுபடியும் அந்த அம்மா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய், அப்படின்னா எனக்கு என் பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு போடுங்க, என் கணவர் வந்துக்கிட்டு ஜெயிலுக்கு அனுப்பிட்டா எங்களுக்கு யார் குடும்பத்தை காப்பாற்றுவான்னா. அந்த அளவுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததில் கூட கற்பழிப்பு தான் சொன்னாங்க முன்னாடி. அதனால தான் நான் சொன்னேன், சீமான்ட்ட நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போகிறதே போகாதீங்க, அது உங்களுக்கு எதிராக போகும், பேசாமல் விசாரணை கோர்ட்டில் விசாரணையை எதிர்கொள்ளுங்கள்னு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு கண்டபடி போடுவான். இன்றைக்கி ஒன்று சொல்லுவான், அதே வழக்கில் இன்னொன்று சொல்லுவான். அது பெரிய கூத்து நடக்கும். நாங்களே சொல்லுவோம், சுப்ரீம் கோர்ட் போகாதையா, அவன் இஷ்டத்துக்கு ஏதாச்சும் போடுவான்னு சொல்லுவோம். இந்த காரணத்தினால தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். அங்கே போனதில் நான் சொன்னேன், சுப்ரீம் கோர்ட்டு ஃபைல் அப்பீல் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு எதிராக தான் இருக்கும். அது உங்களுக்கு எதிராகிட்டால் அப்புறம் விசாரணை நீதிமன்றத்திலாம் டைட்டாக உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடுவான். சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சுன்னு சொன்னோம். இப்போ நேற்று என்ன நடந்து போச்சுன்னா, இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சீமானுடைய வழக்கறிஞர் ஆஜரானார். நல்ல வேலை, இப்போ கொஞ்சம் சுதாரிச்சிட்டாங்க. இங்கே இருக்கிற லோக்கல் வக்கீலை பிடிக்காமல் லட்சத்தில் கொடுக்குற வக்கீல், திமுக கோடியில் கொடுக்குற வக்கீல் பிடிப்பான். இவங்க லட்சத்தில் வாங்குகிற வக்கீல் ஒருத்தரை பிடிச்சிட்டாங்க. அந்த வக்கீலை விவரம் தெரியாமல் என்ன பண்ணிட்டாரு, இதை ரத்து செய்யணும்னு இல்லை பேசணும், அதை விட்டுட்டு சமாதானத்துக்கு பேசி கொண்டு இருக்கிறோம்ட்டு அப்படியே பிடிச்சிட்டான் சுப்ரீம். சமாதானத்துக்கு பேசுகிறீங்களா, அப்போ அந்த பெண்ணுக்கு இழப்பீடு தொகையை கொடுங்கள் அப்படின்ட்டான். இழப்பீடு தொகையை கொடுங்க, நீங்களே சமாதானம் பேசி 2 மாதம் டைம் தரோம், அது வரை தடை, ஹைகோர்ட்டு உத்தரவுக்கு தடை. நீங்கள் அதுக்குள்ளே இந்த 2 மாதத்துக்குள்ளே சமாதானம் பேசி அந்த பெண்ணுக்கு இழப்பீடு தொகை கொடுங்கன்ட்டான். இப்போ என்ன ஆயிடுச்சு, இழப்பீடு தொகை கொடுத்து ஆகணும். சீமான் சொல்கிறாரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாரு. அந்த உடன்பாடுக்கான வழிகள் இருக்கா?
இல்லை இந்த உடன்பாடுன்னா என்ன உடன்பாடு? அதாவது செட்டில்மெண்ட் அடிப்படையில் இதை 2 பேரும் தீர்த்துக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் கோட் பண்ணுறாங்க. அதை என்ன செட்டில்மெண்ட் வாய்ப்பு இருக்கான? அதுக்கு வாய்ப்பு இல்லை, அது தேவையும் இல்லை. ஆனால் இது எப்படி தெரியுமா, விஜயலட்சுமி என்ன இழப்பீடு தொகை கேட்குறாங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஆகணும். நீங்கள் அப்படி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, விஜயலட்சுமி எனக்கு இதில் வந்து இஷ்டம் இல்லை அப்படின்ட்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு 2 மாதம் கழிச்சு வழக்கு போகும், திருப்பி எடுப்பாங்க. என்னாச்சு, இழப்பீடு கொடுத்துட்டீங்களா அப்படிம்பாங்க. ஸோ விஜயலட்சுமி இருக்கிற வக்கீல், இல்லைங்க அவங்க ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க, எனக்கு உடன்பாடு இல்லைங்க அப்படின்ட்டாங்கன்னா விசாரியுங்கள், எந்த விசாரணை நீதிமன்றம் இதை விசாரிக்கட்டும்ட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ இன்றைக்கி கேஸ் ஆரம்பிக்கும் போதே என்ன சொன்னாங்க, கேஸ் எடுத்தோடனே ஏன் இது விசாரணை நீதிமன்றமே விசாரிக்கட்டுமே அப்படின்னு ஆரம்பித்தாங்க. இல்லை நாங்கள் சமாதானம் பேசிக்கிட்டு இருக்கோம்னு அவர் சொல்லிட்டார். அப்போ இழப்பீடு தொகையை கொடுங்க, ஸ்டே 2 மாதம் டைம் ஸ்டே. இதுதான் இன்னைக்கு வழக்கு நடந்ததில். இதில் 2 எதிரானது விசாரணை நீதிமன்றத்துக்கு போங்கன்னு முதல்ல அவங்க சொன்னது, அப்போ அவங்க மனநிலையை காட்டுது. விசாரணை நீதிமன்றம் போங்கன்னு சொல்லிடுவாங்கங்கிறது காட்டுது. 2வது இழப்பீடு தொகை, அது எவ்வளவு, விஜயலட்சுமிக்கு அதில் திருப்தி இருக்கா? திருப்தி இல்லைன்னா அந்த ஆர்டரும் உச்சநீதிமன்றம் பிறப்பிக்க போகும் ஆர்டரும் சீமானுக்கு எதிராகத்தான் போகும். அடுத்தது இதில் இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட், சீமானுக்கு எதிரான விஷயம் என்னென்னா, என்னைய வந்து அரசியல் பழி வாங்கிறதுக்காக அவங்க இப்படி பண்ணுறாங்க திமுக அரசாங்கம் அப்படின்னு ஒரு கருத்தை அவங்க வக்கீல் விவாதத்தில் வச்சிருக்காரு. உடனே உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியா தமிழக அரசையும் இதில் ஒரு பார்ட்டி ஆச்சாருங்கன்ட்டாங்க. அது இங்கே தான் வேணா வந்து இவனை பார்ட்டி ஆச்சாவுக்கு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவார் ஸ்டாலின், ஒரு 1 கோடி ரூபா வக்கீலை பிடிப்பார். பிடிச்சிட்டு இப்போ விஜயலட்சுமியை போய் வளசரவாக்கம் இந்த போலீஸ் போய் பெங்களூரில் விசாரிச்சுட்டு வந்தாங்கல்ல, அதில் சில ஆதாரங்கள்லாம் வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அவங்க வாக்குமூலத்தை பதிவு பண்ணாங்கல்ல, அதை ஃபைல் பண்ணுவாங்க உச்சநீதிமன்றத்தில். நாங்கள் இப்போ தான் விசாரித்தோம், அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ட்டு இந்த பல விஷயங்களை இவங்க மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. கருக்கலை 6 முறை நடந்திருக்குன்னு அந்த அம்மா சொல்லுது. அது எதுவும் டாக்குமெண்ட் கொடுத்தா தான் தெரியல. இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க ஃபைல் பண்ணி 1 கோடி ரூபா வக்கீல வச்சாங்கன்னா, அப்போ சுப்ரீம் கோர்ட்டோட இறுதி தீர்ப்பு சீமானுக்கு எதிராக தான் போகும். அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், ஹைகோர்ட்டில் நீங்கள் வந்து ரத்து செய்ய போனது தப்பு, இப்போ நீங்கள் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகிறீங்க, அதுவும் தப்பு, அது உங்களுக்கு எதிராகத்தானே அமையும். இப்போ பார்த்துட்டிங்கல்ல, இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிறது இதில் உறுதியாயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிட்டாங்க. தடை எதுக்கு கொடுத்தாங்க, இழப்பீடு தொகை கொடுப்பதற்கு 2 மாதம் அவகாசம் பேசி தீர்த்துட்டு கொடுங்கன்ட்டாங்க. ஆனால் சீமான் வந்து இழப்பீடு கொடுக்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிறது. சீமான் இன்னும் வழக்கை புரிஞ்சுக்கல. இன்றைக்கி பேசும்போது சொல்கிறாரு, அது அவதூறு வழக்கு அப்படிங்கிற. ஆதாரம் இல்லாத அவதூறு வழக்கு தான் அது. அவதூறு வழக்கு இல்லை, கற்பழிப்பு வழக்கு. அவதூறு வழக்குனா 499 500 இந்தியன் பீனல் கோடு, இந்திய தண்டனை சட்டத்தில் 499 செக்ஷன் 500 செக்ஷன் இதில் வந்து வழக்கு பதிவு செஞ்சால் தான் அது அவதூறு. உங்களுக்கு பண்ணியிருக்கிறது 376 ஐபிசியில் அந்த எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. 376 கற்பழிப்பு பிரிவில் தான் போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் முதல்ல வழக்கை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மீது பதிவு செய்யப்பட்ட இது அதுதான். அதனால் சீமானுக்கு என்ன சொல்கிறேன்னா, எதையாச்சும் ஒரு இழப்பீடை கொடுத்து செட்டில் பண்ணிக்கங்க. ஏன்னா வில்லன் வந்துட்டான் உள்ள, தமிழ்நாடு அரசாங்கத்தை சேர்த்துட்டாங்க. அதனால் உங்களுக்குள்ள சமாதானமாக பேசி அவருக்கு சேர வேண்டிய இழப்பீடு தொகையை நீங்கள் கொடுக்க வேண்டும். அதுதான் உச்சநீதிமன்றத்தின் இது. இழப்பீடு தொகையை நீங்கள் கொடுக்க மாட்டேன்ட்டீங்கன்னா உச்சநீதிமன்றம் ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க. கோபமாக சமாதானத்துக்கு இடமில்லை, விசாரியுங்கள்னு சொல்வதற்குத்தான் நிறைய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத சீமானுக்கு முதல் செய்தியாக, சீமான் வழக்கில் வந்த சட்ட விளக்கத்தை முதல் செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அதுக்கடுத்தது சீமான் வழக்கிலேயே அந்த சீமானுடைய வீட்டில் இருந்த பாதுகாவலர்கள் 2 பேரை போய் போலீஸ்காரன் அடித்தாங்கங்க. அந்த இன்ஸ்பெக்டர் போய் அடிக்கலை. அதெல்லாம் வீடியோ, அதை அடிக்க முடியாது, தப்பு, அது மனித உரிமை மீறல். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, சீமான் தரப்புலேருந்து புகார் கொடுத்துட்டாங்க அந்த இன்ஸ்பெக்டர் மேலே. அந்த இன்ஸ்பெக்டர் என்றைக்காச்சும் வீட்டுக்கு போகிற ஆள் தான், அது உறுதி. அன்னைக்கு அவர் நடந்துக்கிட்ட விதத்தை வச்சு சொல்கிறேன், டிஸ்மிஸ் ஆகி தான் வீட்டுக்கு போவார்.
இல்லைன்னா கைதாகி போவார். ஏதாச்சும் ஒரு வழக்கில் அப்படி போய் மாட்டினாங்கன்னா ஏதாச்சும் ஒரு வழக்கில் கைதாகி போவார். பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஸோ அவர் மேலே இப்போ புகார் கொடுத்துருக்காங்க. எங்கன்னா மாநில மனித உரிமை ஆணையத்தில் கொடுத்துருக்காங்க. இது சரியா? இதில் ஏதாச்சும் நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல. மாநில மனித உரிமை ஆணையத்தில் புகார் கொடுக்கறது சரிதான் எப்போவுமே. ஆனால் இப்போ இருக்கிற மாநில மனித உரிமை ஆணையத்தில் புகார் கொடுத்தா சரியா அப்படின்னு பார்த்தா, ஸ்டாலின் என்ன பண்ணார், ஆட்சிக்கு வந்த உடனே நம்ம அநியாயம் அக்கிரமம் அயோக்கியத்தனம் பூரா பண்ணுவோம். போலீஸ்காரனை வச்சுக்கிட்டு நமக்கு பிடிக்காத ஆளுகளெல்லாம் அடிப்போம் உதைப்போம் இதெல்லாம் பண்ணுவோம். அப்போ பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவான், எங்கே போவான், மாநில மனித உரிமை ஆணையத்துக்கு தான் போவான். அப்போ என்ன பண்ணும், மாநில மனித உரிமை ஆணையத்தில் நம்மால் இருக்கணும் திமுககாரன், அப்போ தான் நம்ம தப்பிக்க முடியும் அத்துமீறலிருந்து அப்படின்னு அப்போவே தெரிஞ்சுக்கிட்டு மாநில மனித உரிமை ஆணையத்தில் ஒரு திமுககாரனை போட்டார். இப்போ மாநில மனித உரிமை ஆணையத்தில் இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா கண்ணதாசன் ஒருத்தர். இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா திமுகவோட உறுப்பினர். இவர் ஒவ்வொரு டிவிலையும் வந்து திமுக ஆதரவாக பேசினவர். ஒவ்வொரு இதுலேயும் வருவார் டிபேட்டில், நானே பார்த்துருக்கேன். அப்போ நினச்சி என்ன விவரம் இல்லாமல் பேசுகிறாரு, ஓரளவும் தெரியலையே. ஏன்னா ஒரு வழக்கறிஞர் வேறு, கோர்ட்லையும் பார்த்துருக்கேன். வழக்கு பதிவு ஒரு வழக்கறிஞர்னா என்னென்னா, இவரை கையெழுத்து போட்டு வக்காலத்தை ஃபைல் பண்ணுவார். ஆனால் வேறு வக்கீல் தான் வந்து பேசுவாங்க. வக்காலத்தில் மட்டும் கையெழுத்து போடுற வக்கீல் பேசுகிறதுக்கு வரமாட்டார். அங்கேயும் எனக்கு தெரியும், டிவி விவாதங்களில் வந்து பேசும்போதும் தெரியும். என்ன பண்ணார் ஸ்டாலின், மனித உரிமை ஆணைய உறுப்பினராக, மாநில மனித உரிமை ஆணையம் உறுப்பினராக அந்த கண்ணதாசனை திமுககாரரை கொண்டாந்து போட்டார். அப்போ இவர் விசுவாசத்தை காட்டுவார்ல. இவர் என்ன பண்ணார், எப்போவுமே பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவர்கள் மனித உரிமை ஆணையத்தை தேடி போய் புகார் கொடுப்பாங்க. ஆனால் கண்ணதாசன் என்ன பண்ணார்னா, செந்தில் பாலாஜியை ஈடி கைது பண்ணி நம்ம அரசாங்க ஆஸ்பத்திரியில், ஓமந்தூரார் ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தாங்க. இவரே கிளம்பி ஓடி ஓடி வந்தார். இங்கே அந்த திமுக காரங்கிற இதை காமிச்சார். வந்து அவங்ககிட்ட அவர்கிட்ட வாக்குமூலம் எழுதினார். இவங்கெல்லாம் போகணும். அப்போ திமுகவின் எந்த அளவுக்கு ஒரு விசுவாசமாக இருந்த ஆளுன்னு பார்த்துக்கிட்டிங்களா. இப்போ அந்த ஆள் இருக்காரு இங்கே. இப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணியிருக்காங்க, சீமான ஆளுங்க இந்த இவர் அடித்ததை அங்கே போய் புகார் கொடுக்க போகிறாங்க. விளங்குமா, உருப்படுமா? மனசாட்சி இருக்கிற ஆள்கிட்ட நீங்கள் போய் கொடுக்கணும். மனசாட்சியை விற்றுட்டு கட்சி உறுப்பினராக இருந்த ஆளை தூக்கி மனித உரிமை ஆணையத்தில் போட்ட மனசாட்சி இல்லாத ஒரு மனிதர் இந்த ஸ்டாலின். அவங்க கட்சிக்காரன் இருக்கிறதில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உருப்படுமா? எதுவும் நடக்காது. அதனால் சீமான் உங்கள் கட்சிக்கு சொல்கிறேன், 2 பாதுகாவலர் விஷயமா தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு போய் மாநில மனித உரிமை ஆணையத்தில் எதுவும் நடவடிக்கை எடுக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு புகாரை வந்து நீங்கள் இதில் வழக்காக இதில் ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணுங்கள், சென்னை உயர்நீதிமன்றத்தில். இல்லைன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு இதை வழக்கை போட்டு நாங்கள் புகாரை கொடுத்துருக்கோம், இதில் வந்து அந்த கண்ணதாசன்கிறவரை திமுகவோட அடிப்படை உறுப்பினர், அவரே இதை விசாரிக்கக்கூடாது, மற்றவர்கள் விசாரிக்கணும் அப்படின்னு இதுவாங்க. அப்போ தான் அதில் உருப்படியாக ஏதாச்சும் நடக்கும். இல்லைன்னா திமுகவின் விசுவாசமாக இருக்கக்கூடிய கண்ணதாசன் இதில் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார், ஜாக்கிரதையாக செயல்படும் அப்படிங்கிறது. ஸோ சீமானுடைய நாம் தமிழர் கட்சிக்கு நான் அறிவுரையாக கூற விரும்புகிறேன். அடுத்தது ஒரு சட்டப்பூர்வமான செய்தி. சீமானுவங்க கட்சியிலிருந்து அந்த 2 பாதுகாவலர்களுக்கு ஆட்கொணர்வு மனு வழங்கப்பட்டிருக்காங்க. ஆட்கொணர்வு மனு கூத்தடிச்சிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில். நீதித்துறையும் கூத்தடிச்சாங்க, காவல்துறையும் கூத்தடிச்சாங்க, ஸ்டாலினும் கூத்தடிச்சார். எப்படின்னா, ஆட்கொணர்வு மனுன்னா ஆள் எங்கே இருக்காருன்னே தெரியாது. அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, ஆட்கொணர்வு மனுன்னு போடுவாங்க. திமுககாரங்க என்ன பண்ணாங்க, முட்டாள்கள், யோசிக்கிற சக்தி இல்லைல்ல. செந்தில் பாலாஜியை ஈடி வந்து பிடிச்சி ஓமந்தூராரில் வச்சுருந்தான். அங்கேருந்து அவருக்கு சிகிச்சை முடிச்சுட்டு காவேரி ஆஸ்பத்திரியில் போய் வச்சுருந்தாங்க. திமுககாரன் ஆட்கொணர்வு மனு போட்டான். இந்தியாவே கைகொட்டி சிரித்தாங்க, காரி துப்புனாங்க. என்னையா ஈடி பிடிச்சிருக்கான், இவங்க கொண்டு போய் காவேரியில் வச்சுருக்காங்க அவங்க ஆஸ்பத்திரியில், ஆனால் ஆட்கொணர்வு மனுன்னு கொண்டு வராங்களே. ஆள் எங்கே இருக்காருன்னு தெரியாதான் அப்போ தான் கொண்டு வருவாங்க. நியாயமாக ஒரு பொண்ணு ஓடி போச்சுன்னு இங்கே காதலர்களோட காதலர், அந்த பொண்ணுடைய பெற்றோர் என் பொண்ணு எங்கே போச்சுன்னே தெரியலன்னு போடுவாங்க ஆட்கொணர்வு மனு.
அப்போ ஜட்ஜுங்க கூப்பிட்டு இவங்களை அந்த போலீஸை அவங்க எங்கன்னு தேடி கண்டுபிடிங்க, 2 வாரம் டைம்னு போடுவாங்க. அதுக்குள்ளே போலீஸ் கண்டுபிடிச்சி கொண்டு வருவாங்க. ஜட்ஜு ரூமில் உட்காந்து பேசுவார், எங்கம்மா போனேன், உன் விருப்பத்தோட போனேயா, உடனே கேஸ் முடியும். அவ்வளோதான். இதுதான் ஆட்கொணர்வு. யாராச்சும் காணா போனாங்கன்னா போதும். இதை திமுக காரன் போய் செந்தில் பாலாஜிக்கு போட்டு கூத்தடிச்சு, நம்ம உயர் நீதிமன்றம் அதை விட கூத்தடிச்சாங்க. ஒரு ஜட்ஜு சொன்னாங்க ஆட்கொணர்வு மனு செல்லும் அப்படின்னு. இன்னொரு ஜட்ஜு சொன்னார் ஆட்கொணர்வு மனு செல்லாது. 2 மாறுபட்ட தீர்ப்பு 3வது நீதிபதிக்கு அனுப்புனாங்க. அவர் தீர்ப்பே கொடுக்கல. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் தான் அப்படியே முட்டாளுங்களே அது ஆட்கொணர்வு மனுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போட்டு இது பண்ணி கொடுத்தான். 3 மாதம் 2 மாதம் கூத்தடிச்சான் திமுகக்காரன். இந்த ஒரு ஸ்டாலின் ஆட்களை வச்சு என்னென்னமோ வக்கீல் வச்சு நான் பிடிச்ச மயிலுக்கு 3 காலு தானே ஆட்கொணர்வு மனு. அப்போ ஆட்கொணர்வு மனுங்கிறது எப்படின்னா, ஆளே எங்கே இருக்கான்னு தெரியலன்னா தான் நீங்கள் போகணும். இப்போ 2 பேரையும் பிடிச்சி ஜெயிலில் வச்சுருக்காங்க. பாதுகாவலர், அவங்க வீட்டுக்கு பாதுகாவலர் ஜெயிலில் இருக்காங்க. நீங்களும் போய் இந்த திமுககார முட்டாள்கள் போட்ட மாதிரி ஆட்கொணர்வு மனு வழக்க போடலாமா சீமானுங்க? அதுதான் ஆட்கொணர்வு மனுவை வாபஸ் வாங்குங்க. போலீஸ் அடித்தான்ல, அதுக்கு நான் ஒரு செக்ஷன் சொல்கிறேன், அவன் மேலே போடுங்க. போலீஸை தாக்குனதுக்கு போலீஸார் மேலே போடுறதுக்கு ஒரு செக்ஷன் இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டால் எதில் போடணும்னு சொல்கிறேன், அதில் போட்டு போலீஸ்காரனை பிடிங்க. ஆட்கொணர்வு மனு கொண்டு வந்து என்ன ஆக போகுது? ஆட்கொணர்வு மனு கொண்டு வந்தீங்கன்னா ஜெயிலேருந்து கூட்டிகிட்டு வந்து காமிப்பாங்க, அவர் எங்கேயும் ஓடல, இங்கே தான் ஜெயிலில் தான் இருக்காரும்பாங்க. மறுபடியும் ஒரு கேலி கூத்து. சீமான் ஸ்டாலின் பண்ண அதே கேலி கூத்தை சீமான் பண்ணாதீங்க. சட்ட ரீதியாக நீங்கள் வந்து இதை ஃபைல் பண்ணது, இந்த வழக்கை தாக்கல் செய்கிறது சட்ட ரீதியாக தவறு அப்படிங்கிற கருத்தை அடுத்த கருத்தாக பதிவு செய்வோம். அதில் இந்த பெரியார் கழகம்னு வச்சுருக்காங்க. ஊருக்கு 10 பேர் தரமாட்டான், ஒரு ஊருக்கு 10 பேர் தரமாட்டான். ஏன்னா பூரா சாமியை செருப்பால் அடிக்கிற வேறு, இவன் ஒருத்தன் தரமாட்டான். இவன் பூரா பார்த்தீங்கன்னா ராஜீவ் கொலை வழக்கிலே சம்மந்தப்பட்டவன் இருக்கான். இங்கேயே சென்னையில் ராஜீவ் கொலை வழக்கிலே சம்மந்தப்பட்டவன் இருக்கான். இவங்க தான் இந்த பி வேறா ஈ வேறான்னு வச்சுக்கிட்டு தெரியலவே இந்த குரூப். இந்த குரூப் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, சீமான் ஒரு பாலியல் குற்றவாளி விடாதே அப்படின்னு போஸ்டர் அடித்து நோட்டீஸ் அடித்து சென்னையில் வீதிக்கு ஓட்டியிருக்கான். வெக்கங்கிட்டவங்க அவங்க எல்லாம் என்னத்தை பாலியல். உன் பெரியார் அமைப்பில் இப்போ இருக்கிறவனே பாலியல் குற்றவாளியில் சம்மந்தப்பட்டவன், அவன் மேலேயே பெண்கள் எல்லாம் வந்து இது கொடுத்துருக்காங்க. எடுத்து விடவா எவன் சம்மந்தப்பட்டிருக்கான்னு உங்கள் வண்டவாளத்தை யோகியர்களா பெரியார் என்னத்தை கிழிச்ச உன் இதிலே இருக்கான். உன் இதிலேருந்து ஆரம்பத்திலேருந்து எடு. ஈவேராவே ஒரு பாலியல் குற்றம் செய்தவர் தானே. 26 வயது பெண்ணை சம்மதம் இல்லாமல் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணவர் தானே உங்கள் ஈவேரா. அப்போ அவரே ஒரு பாலியல் குற்றவாளி தானே. நேர்மைக்கு பேர் போன அண்ணாதுரையும் பாலியல் வழக்குகளில் சிக்கியவர் தானே. அவர் மேலே போட்டிங்கன்னா அவரும் ஒரு பாலியல் குற்றவாளி தான். கருணாநிதி மீது ஒரு பாலியல் வழக்கா 2 பாலியல் வழக்கா, எத்தனையோ பாலியல் வழக்கை போடலாமே. சில பேருடைய கணவன்மார்கள்லாம் வந்து புகார் கொடுத்துருந்தா கருணாநிதி மேலே எத்தனை பாலியல் வழக்கு போட்டிருக்கலாம். ஸ்டாலின் மீது 1 2 76 எத்தனை கல்லூரி மாணவிகள் புகார் கொடுத்திருந்தால் ஸ்டாலினும் பல பாலியல் புகார்களில் சிக்கி இருப்பார். சினிமா நடிகைகள் புகார் கொடுத்தால் உதயநிதி சிக்கியிருப்பார். இப்படியே அடிக்கிட்டே போகலாம். இது இன்ப நிதி வரை அடிக்கிட்டு போகலாம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ வேறு எதில் பேசுப்பா. நீ வந்து யோகியங்க மாதிரி அவர் பாலியல் குற்றவாளி, ஒட்டுமொத்த கூட்டமும் பாலியல் குற்றத்தில் சம்மந்தப்பட்டவங்க, நீங்கள் இன்னமும் யோகியம் மாதிரி பேசுகிறீங்களே அப்படிங்கிறது அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்து திருமாப்படம் ரொம்ப என்னென்னா, கச்சத்தீவை பற்றி கவர்னர் பேசுகிறாரு. கச்சத்தீவை திரும்பி வாங்கி கொடுப்பது யாருடைய கடமை? மத்திய அரசாங்கத்தோட கடமை. மத்திய அரசாங்கத்துக்கு தான் அந்த அதிகாரமே இருக்குங்கிற. அப்போ என்ன அர்த்தம்? உங்கள் கருணாநிதி பறி கொடுப்பாரு, மத்திய அரசாங்கப்போ வாங்கி கொடுக்கணுமா? 1970 உங்கள் 73 உங்கள் கருணாநிதி வாய் மூடிட்டு சும்மா இருந்தார். அங்கே பறி கொடுத்து பறி போகும்போது இன்றைக்கி இருக்கிற காங்கிரஸ் உங்கள் கூட்டணியில் இருந்த தலைவர் இந்திரா காந்தி தானே அந்த தப்பை பண்ணார். அன்றைக்கி குரல் கொடுத்தீங்களா? ஆக இழப்பதற்கு காரணம் திமுகவின் கருணாநிதி. நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்களே திரும்ப அவங்க தான். சரி, இழந்துட்டாங்க. 2004 மத்தியில் ஆட்சிக்கு போனீங்கல்ல, எனக்கு ஐடி மந்திரி கொடு, இல்லை ஃபாரஸ்ட் மந்திரி கொடுன்னு சம்பாதிக்கிறதா கேட்டீங்கல்ல,
அன்னைக்கு ஒரு 10 வருஷம் கூட்டாட்சியில் இருந்தீங்களே, அன்னைக்கு கேட்டு வாங்கியிருக்கலாமா உங்கள் திமுக கச்சத்தீவை? திருமாவளவன் கேட்குறீங்களே மத்திய அரசாங்கத்தின் பொறுப்புன்னு, மத்திய அரசாங்கத்தில் இருந்தாங்கல்ல உங்கள் திமுக, அன்னைக்கு கொடுத்துருக்கலாம்ல. அதை செய்கிறதுக்கு வக்கில்லை. இன்றைக்கி வருவங்க மட்டும் பேசுகிற பாஜக வாங்கி கொடுக்குறோம். பாஜக ஏன் வாங்கி கொடுப்பான்? நீங்கள் எல்லாம் கோட்டை விடுவீங்க, நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது வாயை திறக்க மாட்டீங்க. இன்றைக்கி இருக்கிறவங்க பண்ணுவாங்களே. இன்னும் புலம்புறாரு அவர், என்னென்ன எனக்கு 4 எம்எல்ஏ இருக்குது, 2 எம்பி இருக்குது, ஆனால் கட்சி கொடி ஏற்ற முடியலை அப்படின்னு புலம்புறார். கட்சி கொடியை ரோட்டில் வந்து ஏற்றுவீங்க, பப்ளிக் பிளேஸில் பொது இடத்துல வைப்பீங்க, போக்குவரத்துக்கு தடையாக இருக்கும். உங்கள் கொடி கீழே விழுந்தால் எத்தனை பேர் சாகுறது? உங்கள் கட்சிக்குள்ளே வைங்க கட்சி கொடியை, உங்கள் வீட்டுக்குள்ளே வைங்க. ரோடுலேயும் பொது இடத்துலையும் வைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நீங்கள் அரசியல் கட்சினா பெரியதா? இந்திய தேசிய கொடியே அவ்வளோ உயரத்தில் வச்சதில்ல. இந்த கொடிக்கு லட்சணம் 100 அடியில் உயரத்தில், 100 அடி உயரத்தில் அரசியல்வாதிகள் கொடி வைக்கலாமா? அரசியல் கட்சிகளுக்கு அந்த தகுதி இருக்கா? எந்த ஒரு அரசியல் தலைவனாவது நேர்மையாக இருக்கானா? உங்கள் கட்சிக்கு ஒரு கொடி வேறு வச்சுக்கிட்டு அதையும் வந்து கலெக்டர் அனுமதிக்கணுமா? இந்த ஒரு விஷயத்தில் திமுகவை பாராட்டலாம். கூட்டணி கட்சியில் இருந்தாலும் அவர் கொடியை அனுமதிக்கலை. 120 அடி 150 அடின்னு தேசிய கொடியை பறக்கலையப்பா. சாதனையா? என்ன சாதனை கிழிச்சிங்க உங்கள் கட்சி கொடியை இவ்வளோ உயரத்தில் வைக்கிறதுக்கு? அதனால் திமுகவுக்கு இந்த விஷயத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமாவளவன் கட்சி கொடியை, அவர் தன்னுடைய கூட்டணி கட்சி இருந்தாலும் கட்சி கொடியை ஏற்ற அனுமதி கொடுக்காததற்கு நன்றி தெரிவிச்சுக்கணும். இதே மாதிரி எல்லாம் உங்கள் கொடியும் கட்டாதீங்க. ஸ்டாலினுக்கு சொல்லுங்கள், நீங்கள் அவர் கொடியை தடுத்துட்டு உங்கள் பிறந்த நாளுக்கு கட் அவுட்டாக வைக்கிறீங்க. உங்களுக்கு கட் அவுட்டுக்கு இது வைக்கிறதுக்கு யோகியதை இருக்கா அவங்களுக்கு? அதனால் யாருமே உங்கள் படத்தை போட்டு வைக்காதுங்க. படம் மூஞ்சியை பார்த்தா எல்லாம் திருடன் ஜாடை அப்படியே இருக்குது. எல்லா மூஞ்சி பார்த்தாலே ஒரு தலைவன் ஜாடையா, ஒரு பொதுநலம் உள்ள ஒரு தலைவன் ஜாடையா ஒருத்த மூஞ்சி இல்லை. எல்லாம் கிரிமினல்ஸ், கொலைகேசில் சம்மந்தப்பட்டவன்லாம் தலைவர். கேவலமாக இருக்குது. அதனால் கொடியை பற்றி நீ பேசாதீர்கள் திருமாவளவன் அப்படிங்கிற கருத்தை திருமாவளவனுக்கு சொல்லுவார். அடுத்தது ஸ்டாலின் எல்லாத்துக்கும் கோரிக்கை விடுத்திருக்கார். என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டு மக்களை அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறது. ஒரு காலத்தில் அப்போவே நினச்சானே, 2க்கு மேல் பெற்றுக்கொள்ளாதீர்கள்னு எல்லா அரசாங்கமும் கூத்தடித்தான். பார்த்தீங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு பிரிவு, ஃபேமிலி பிளானிங் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பான். ஃபேமிலி பிளானிங் போய் பண்ணவங்களுக்கு ரூபாயை கொடுப்பான், பழத்தை கொடுப்பான், கொடுத்து வீட்டுக்கு அனுப்புவான். அப்போ வேணும்னு இந்த முட்டா பேர் யோசிக்க மாட்டேங்கிறாங்களே. சாகுறவனும் சீக்கிரம் சாக மாட்டான். ஏன்னா வந்து விஞ்ஞானம், மருத்துவ விஞ்ஞானம் வந்து நல்லா வளர்ந்துட்டு போகுது. கிட்னி போச்சுன்னா டக்குன்னு டயாலிசிஸ் வச்சுக்கிறாங்க. ஈரல் போச்சுன்னா ஈரலையே மாற்றிக்கிறாங்க. இதய மாற்று அறுவை சிகிச்சை கூட நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ சாகுறவன்லாம் அந்த காலத்தில் 60 வயசுலேயே செத்துறாங்க. அதனால தான் 60ஆம் கல்யாணம் வச்சாங்க அந்த காலத்தில். ஏன்னா 60 வயசு வரை உயிரோடு இருக்கிறது தம்பதிகள் கஷ்டம். 60ன்னு வச்சாங்க. அப்புறம் 80ன்னு வச்சாங்க. அப்போ வந்து சாகுறவங்க எண்ணிக்கை குறைஞ்சதில்ல. நீ பிறப்பு எண்ணிக்கையும் குறைச்சனா அப்போ என்ன ஆகும்? பிறப்பு எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா ஜனத்தொகை வந்து பின்னாடி பிரச்சனைகள் வரும் இல்லை? அதை யோசிக்கல ஒருத்தரும். போட்டான் இல்லை அதிக குழந்தைகளை பெற்றுக்காங்க. ஸ்டாலினே 2 தான் பெற்றிருக்காரு. ஆனால் நல்லது இந்த 2ஓடு நிறுத்தினார், உதயநிதியோட. உதயநிதிக்கு அப்புறமா பிறந்திருந்தால் இன்னும் ஒரு 3-4 உதயநிதி வந்திருந்தால் தமிழ்நாடு கூட்டி என்ன ஆகும் பாருங்கள். ஒரு உதயநிதியோ 30,000 கோடி சம்பாதிச்சிட்டார். 2 வாரிசுகளே இப்போ மருமகனும் உங்களும் 30,000 கோடி. இன்னொரு 4-5 10 இருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும் ஸ்டாலின்? 5 ஆளை பெருக்கிக்குங்க, என்ன ஆகும்? கொட்டிச்சவராக இருக்கும் நாடு. அதே மாதிரி உதயநிதி 2ஓட நிறுத்திட்டார். ஒன்று இப்போவே லண்டனில் போயிட்டு கூத்தடிக்குது. இதை பெண்களோட உட்காந்துட்டு இதை வச்சுக்கிட்டு நல்ல வேலை 2ஓட நின்னது. அவர் இன்னும் 2-3 ஆம்பளை பையில பெற்றிருந்தாருன்னு வைங்க. கலெக்டர் கதியெல்லாம் என்ன ஆகும்? ஒவ்வொரு பையன் போகிற இடத்துல பூரா கலெக்டர் செத்தான். ஒவ்வொரு பையன் போகிற இடத்துலலாம் பிடிஆர் மாதிரி மந்திரிங்க போய் வரவேற்கணும் விமான நிலையத்தில். அதனால் நல்ல வேலை 2ஓட நிறுத்தினார் உதயநிதி. அதனால் உங்கள் அப்பா தான், ஸ்டாலினோட அப்பா தான் 4ன்னு பெற்றுக்கிட்டார். முதல் ஒய்ஃபுக்கு வந்து 1, அதுக்கப்புறம் 2வது உங்களுக்கு 4, அதுக்கப்புறம் துணைவிக்கு ஒரு 1, மொத்தம் ஒரு 6-7 உருப்படி பெற்றுக்கிட்டார். அதனால தான் இவ்வளோ வருது. ஒரு வாரிசு போய் 1 கோடியே
76 லட்சம் 1,76,000 கோடியை கொள்ளையடிச்சது. அடுத்த வாரிசு ஸ்டாலினுக்கு சொல்ல வேணுமா? அவர் லட்சக்கணக்கான கோடி. அடுத்தது நல்ல வேளை மூக்காளையில் இப்போ விளையிட்டார் இதை விட்டு. இல்லைன்னா அவர் மத்திய மந்திரியாலாம் இருந்து அவர் அது ஒரு தனி கொள்ளை. ஆக வாரிசுகள் அதிகமாக பற்றி பரவாயில்ல. திமுக வாரிசுகள் அதிகம். நாங்கள் 4-5 குழந்தைய பெற்றுக்கிட்டா பரவாயில்ல. நீங்கள் அரசியல்வாதி 4-5 குழந்தை பெற்றுக்காதீங்க. இன்னும் இப்போ கொள்ளையடிக்கிற மடங்கு அதிகமாகிட்டே போகும். சரி, ஸ்டாலின் 4-5 பெற்றுக்க சொல்கிறாருன்னு வைங்க. நம்ம பாவம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் 4-5 பெற்றுக்கிட்டாங்கன்னா, சென்னையில் ஒரு பையன் ஒரு குழந்தைக்கு எல்கேஜி சீட்டுக்கு போனால் 5 லட்சம் கேட்குறான் ஃபீஸு. 3 லட்சம் டு 5 லட்சம் கேட்குறான். அதனால் 2 குழந்தைகளை வளர்க்குறதே கஷ்டமாக இருக்குது. 2 குழந்தைகளுக்கு எல்கேஜி ஃபீஸே 5 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் ஆகிடும். நீங்கள் குழந்தைய பெற்று போகிறாங்கிறீங்களே, குழந்தைய பெற்றா அதை வளர்க்குறதுக்கான சூழ்நிலையை தமிழ்நாட்டில் வச்சுருக்கீங்களா? எல்கேஜிக்கே விளைவு. எம்பிபிஎஸ் போனால் மருத்துவக் கல்லூரி, தனியார் மருத்துவக் கல்லூரி எல்லாத்தையும் லட்சத்தை வாங்கிட்டு அண்ணிட்டு வேணாம் அப்படிங்கிறீங்க. அங்கே மதுக்கு போனால் அங்கே எவ்வளோ டொனேஷனு? 1 கோடி. 5 பெற்றுக்க சொன்னால் 5ஐயும் படிக்க வைக்க எங்கே போகிறது பணத்துக்கு? என்ஜினியரிங் காலேஜ் 5 லட்சம் 10 லட்சம் எங்கே போகிறது? 5ஐயும் 10ஐயும் பெற்றுட்டு சொல்லிட்டு போவீங்கப்பா. நீங்கள் அரசியல்வாதிகள் சொல்லிட்டு போவீங்க. நாட்டை என்ன எந்த நிலைமையில் வச்சுருக்கீங்க? குட்டிச்சவராக்கி வச்சுருக்கீங்களா தமிழ்நாட்டை? குழந்தைகள் அதிகம் பெற்று வளர்ப்பது என்பது சாத்தியமா? எல்லாத்துக்கும் மேலே இந்த 4-5 குழந்தைகளை அவங்க பெற்றுக்கிட்டு வளர்த்தாங்கன்னா டாஸ்மாக்கு எத்தனை பேர் அடிமையாவான்? டாஸ்மாகை திறந்து வைக்கிறதுனாலே குழந்தைங்க பெற்றுக்கிறவங்களே பயப்படுறான். குழந்தைகள் அடிமையாகிடுவானே, இவன் கள்ளச்சாராயத்தை வர காய்ச்சலான உயிருக்கே ஆபத்து இருக்க அப்படிங்கிறது வந்துடும். அதுவும் போதை மருந்து. ஜாஃபர் சாதிக்கு மாதிரி ஆள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஜோதை மருந்து போட்டு விளையாடுற எங்கெங்கே இந்த மாதிரி குழந்தைகள் பிறந்தால் போதைக்கு அடிமையான அவங்க வருங்காலம் என்ன ஆகும்? அதனால் 4-5 பெற்றுக்குவாங்க. ஆனால் நீங்கள் ஸ்கூல்களை ஒழுங்காக வைங்க. திறமையுள்ளவங்களுக்கு சீட்டு கிடைக்கிற மாதிரி வைங்க. கல்லூரிகளை ஒழுங்காக வைங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேலே டாஸ்மாகை மூடுங்க. போதை மருந்து இல்லாத தமிழகத்தை உருவாக்குங்க. அப்போ தான் 4-5 பெற்க முடியும். அதனால் இந்த சூழ்நிலையில் ஸ்டாலினுக்கு உங்கள் ஆட்சியில் இவ்வளவு சீரழிவுகளை வைத்துக்கொண்டு பொதுமக்களை 4-5 பெற்றுக்கொள்வது சொல்வது வேடிக்கையான விஷயம், நடக்க முடியாத விஷயம் அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்வோம். அடுத்தது, அனைத்து கட்சி கூட்டத்தில் பாஜகவும் கலந்து கொள்ள வேண்டும்ங்கிறாங்க சீனமங்கை கனிமொழி. அது என்ன அனைத்து கட்சி கூட்டம்? அதான் சொன்னல, தொகுதியை குறைக்க போகிறாங்கன்னு ஊரை ஏமாற்றி ஃப்ராடு பண்ணி ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே வந்துக்கிட்டு சென்சஸே முடியலை. எங்கே தொகுதி பங்கு இதை குறைக்க போகிறாங்க. தொகுதி இதை எப்படி தொகுதி பங்கீடு குறைக்க முடியாது. சென்சஸே இன்னும் வரல. அதை எல்லாரையும் முட்டாளாக்கணும்னு ஸ்டாலின் பண்ணார். இப்போ எல்லாம் சுதாரிச்சுட்டாங்க. விவரம் தெரியாமல் ஒன்றுமே தெரியாத அந்த எடப்பாடி மாதிரி ஆள் இப்போ இதை போய் அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. மற்றவங்க கலந்துக்க யோசிக்கிறாங்க. இப்போ தான் ஊரை ஏமாத்துறாங்க. சென்சஸே முடியலை, அதுக்குள்ளே தொகுதியை குறைக்க போகிறான்னு நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு சுதாரிச்சுட்டாங்க. அப்போ கனிமொழி பாஜகவே கலந்துக்கங்கிறாங்க. உங்களை மாதிரி முட்டாளா? நீங்கள் முட்டாள்தனமாக கூப்பிட்டு வைங்க. அங்கே வந்துக்கிட்டு இதில் இது பண்ணுவாங்களா, கலந்துக்குவாங்களா? அதனால் பாஜக சுதாரிச்சுட்டு வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதில் உதயநிதி என்ன சொல்கிறாரு? நல்ல வேலை அதிமுக ஆட்சியில் இல்லையா, இருந்தால் நம்மெல்லாம் ஹிந்தி பேசிக்கிட்டு இருப்போமா? இன்னைக்கு மட்டும் திமுக இல்லாமல் அதிமுக ஆட்சியில் அமர்ந்திருந்துதான் நாமெல்லாம் இந்நேரம் ஹிந்தியில் பேசிகிட்டு இருந்திருப்போம். ஆவிங்களை மக்களையே குட்டிச்சவராக்கி ஹிந்தி படிக்க விடாமல் எந்த மாநிலத்தையும் இது இல்லாமல் வச்சுட்டு நம்மளையும் ஹிந்தி பேச நீ படிக்காத, நீ கொள்ளையடிக்கிற 30,000 கோடி கொள்ளையடிக்கிறாலும் உனக்கு தேவையில்லைப்பா ஹிந்தி. நீ ஹிந்தி பேசணும்னு அவசியம் இல்லை. மற்றவன் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் உழைப்பாளி, படிச்சுட்டு வேலைக்கு போகணும், பல மாநிலங்களில் போகணும். ஒரே மாநிலத்தில் உட்காந்து உங்களை மாதிரி ஊரை கொள்ளையடிக்க முடியுமா அவங்களால? அவன் வேலை தேடி போகிறவனுக்கு அது தேவையா இல்லையா? உருது பேசும் இஸ்லாமிய மக்களுக்கெல்லாம் சொல்கிறேன், திமுகவுக்கு இஸ்லாமிய மக்கள் ஓட்டே போடாதீங்க. இந்த மும்மொழியில் நீங்கள்லாம் உருது படிக்கிறதுக்கு வழிவகுத்தாங்க. அதையும் கெடுத்து விட்டான் அவன். ஹிந்தின்னு சொல்லி நீங்கள் உருதும் படிக்க முடியாது. அதனால் மற்ற மொழிகள் பேசும் எல்லா மக்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் விரும்பும் ஒரு 3வது மொழியை படிக்க விடாமல் கெடுப்பது இந்த திருட்டு கூட்டம். அதனால் இந்த எலெக்ஷனில் நீங்கள் இப்போ இருக்கிறது தான் சொல்கிறேன், தைரியம் இருந்தால் முதுகெலும்பு இருந்தா 2 மொழியைத்தான் நாங்கள் அறிமுகப்படுத்தணும்னு சொல்லி பாருங்களேன். சொல்லி ஓட்டு கேட்டு பாருங்கள்.
4000 இல்லை 10,000 ரூபா கொடுத்தா நீங்கள் ஜெயிக்கிறீங்களான்னு பாருங்கள். இதுக்கிடையில் நேற்று ஒரு பெண் குழந்தை பள்ளியில் படிக்கிற ஒரு பெண் குழந்தை ஒரு பேனர் கையில் பிடிச்சிட்டு இன்டர்நெட்டில் வந்துருக்கு. அந்த பொண்ணு சொல்லுது, எங்களை 3வது மொழி படிக்க விடுங்கள், எங்களை ஹிந்தி படிக்க விடுங்கள். ஒரு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு காமிக்குது. அந்த பொண்ணு அதனுடைய தேவை அந்த பொண்ணுக்கு 4வது 5ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணுக்கு இருக்கிற அறிவு இந்த கூட்டத்துக்கு எவனுக்குமே இல்லை. அதுதான் பெரிய வேடிக்கை. இதுக்கு இடையில் என்ன பண்ணுறான்னு தெரியுமா, அந்த மும்மொழின்னு வீட்டு வாசலில் பூரா கோலம். என்னென்னா மும்மொழியை எதிர்க்கிறோம், வேண்டும் இருமொழி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் கோலம் இருக்குது. வீட்டுக்காரங்களை போய் கேட்டால் நாங்கள் எங்கெங்கே கோலம் போட்டோம், காலையில் கதவு வந்து திறக்கிறேன் எங்கள் வீட்டு வாசலில் கோலம் போட்டு போயிருக்காங்க. யாருன்னு கேட்டால் சூரிய கட்சிக்காரங்க. எவ்வளோ மோசடி பாருங்கள். நம்மளை பூரா எல்லாம் கோலத்தை பார்க்குறவங்களாம் அந்தந்த வீட்டில் ஆதரவு இருக்கோன்னு நினைப்போம்ல. இப்படி ஊரை ஏமாற்றிக்கிட்டு தெரியுது இந்த கூட்டம். இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தன்மானம் சுயமரியாதை சிந்திக்க தெரிந்த எந்த அரசியல் கட்சியும் போகாது, அங்கே போகாது. ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால் பிஜேபி நீங்கள் கனிமொழி கூப்பிடுவாங்க, அவங்க அண்ணனுக்கு இது வசதியாக கூப்பிடுவாங்க. அதனால் யாருமே அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ளாதீர்கள், சிந்திக்க தெரிந்த யாருமே கலந்து கொள்ளாதீர்கள். நீங்கள் முட்டாளா, அரசியல் கட்சி முட்டாளா, நீங்கள் போய் கலந்துக்க. ஆக மக்கள் என்ன பாருங்கள், அனைத்து கட்சி கூட்டத்தில் யார் யார் கலந்துக்கிறான்னு பாருங்கள். அவன் பூரா அடிமட்டம் முட்டாளா, அவன் வடிகட்டின முட்டாள்னு புரிஞ்சுக்கங்க. போகாதவன் தான் சிந்திக்க தெரிந்தவன், நாட்டோட அரசியலை புரிந்தவன் அப்படிங்கிறத நம்ம கருத்தாக பதிவு செய்ய வரும். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.